அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சின்ன தங்கச்சி என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பிறகு நாங்க வீட்டுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம். என்ன வீல் சேர்ல தள்ளிட்டு போகும்போதே எங்க அப்பா பாதி தூரத்துல வந்துட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தோம். அப்போ நாங்க கோலம் போடுற இடத்துல தான் என்ன வீல் சேர்ல உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அப்பா அங்க வந்துட்டும் கேட்டாரு, ஏமா எதுக்காக திடீர்னு வந்துட்டேன், நான் இல்லாதப்ப எதுனா ஒண்ணு சொன்னாலா, இல்ல உங்ககிட்ட சண்டை போட்டாலா, இவ்வளவு நாள் இல்லாத திடீர்னு ஏமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு, ஏன்பா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க ஜெயாவை கூட்டிட்டு வர சொல்லி, அதுக்காக தான் வந்து. நீ எப்படிமா பாத்துக்குவ அப்படின்னா, நான் எல்லாம் பாத்துக்குவேன், அதுக்கு தேவையானது எல்லாமே எங்க வீட்டுக்காரர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணை பார்த்தா ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருப்பா எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறது கொண்டு வரேன், எங்கேயும் வந்து எதையும் சொல்லாத அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் என் தங்கச்சி சொல்லிச்சு, ஆமாப்பா நீ வந்து கிளம்பிப்போ, நீ வந்து இங்க இருக்கிறதுக்கு கூட அது உன்னை சண்டை போடும், அதுவும் இல்லாம பொழுது சாயுது. அப்பாவுக்கு வேற கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு, ஒரு கண்ணுல அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால பார்வை கொஞ்சம் கம்மியானதால அது கிணத்து தாண்டி போனோம். அவருக்கு வேற வீசிங் வேற, நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா நின்று நின்றுதான் வருவாரு. அப்படி இருந்து அவருக்கு ஏதோ நம் வீட்டை விட்டு நான் வந்தது அவருக்கு ஏதோ ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு என்னை தேடி அங்கேயே வந்து வரும். அப்புறம் டார்ச்சும் வேற அப்பா எடுத்துட்டு வரல. அதனால தங்கச்சி பொழுதோட அப்பாவை நீ போப்பா அப்படின்ட்டு சொல்லிச்சு. அப்புறம் அப்பா சொன்னாங்க, நீ எப்படிம்மா இத்த பாத்துக்குவேன்னு. ஐயோ இன்னும் எத்தனை தடவை தான்ப்பா சொல்றது, எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அதை திருப்பி 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 கேட்டுட்டே இருப்பாங்க. சரிம்மா நான் வந்து வீட்டு உள்ள வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்து எனக்கு என்னவோ பாத்ரூம் கதவு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு காலெல்லாம் கீறிக்கணும், அப்படி செட் ஆகுதுன்னா நாளைக்கு வந்துருமா, அவ திட்டுறா அப்படின்ட்டுலாம் நீ வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காத, ஆஹ் நீ வந்துரு, அதெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க காலு கீறிக்கின்னு அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயின்னு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறமா அப்பா சொன்னாரு, சரிம்மா நான் இருக்கும்போதே வீல் சேர் பிடிச்சி விடுறேன், ஏத்தி உள்ள விட்டுட்டாமா, நீ போப்பா நாங்க பாத்துக்கிறோம்னா. எங்க அப்பா கூட இல்லம்மா எல்லாரும் சேர்ந்து வீல் சேர், ஏன்னா அது என் தங்கச்சி வீட்டுது, அந்த சர்க்கிள் வந்து அப்படியே ரொம்ப ஹைட்டா கட்டிட்டு இருப்பாங்க. குட்டி பசங்க 3 பேரு, தங்கச்சி எப்படி தள்ளும். அதனால மெதுவா அப்பா எல்லாம் வந்து மெதுவா தள்ளி விட்டு அங்க போர்ட்டிக்கோல ஏத்திட்டாங்க. அப்புறம் தங்கச்சி சொல்லிச்சு, நீ போப்பா நான் பாத்துக்கிறேன், எப்படி இறக்குவேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லப்பா என்ன அந்த ஜன்னி கட்டை நிக்க வச்சுச்சுன்னா நான் கை பிடிச்சி எழுந்து நின்னுக்குவேன், அப்புறமா என்ன கொஞ்சம் திருப்பி விட்டா வாசல் மேல உட்காந்துட்டேன்னா நான் உள்ள போயிடுவேன், அப்ப போயிடுவீங்கல்ல நான் போட்டேனா அப்படின்னு. போப்பா எதுவும் சண்டை எல்லாம் வச்சுட்டாரு சொல்லி அப்போ போயிட்டாங்க. அப்புறமா என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, பாவம் ஜெயா, அப்பாவுக்கு வந்து உங்க விட்டது ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருக்குது, அம்மா இல்லாதனால தானே நீங்க வந்து, நீ சொல்லிட்ட, என் மனசுல இருக்குது, அம்மா இல்லாதனால தானே இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் மெதுவா அந்த வாசல் மேல உட்கார்ந்தேன். ஏன்னா என்னால உள்ள போக முடியல, வாசல் வந்து அளவுக்கு அதிகமான ஹைட், அந்த சின்ன மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வாசல் மேல உட்கார்ந்து அதுக்கப்புறமா என்னுடைய காலை எடுத்து உள்ள வச்சது, நகர்ந்து போயிட்டு, அது டைல்ஸ் இருக்க வச்சு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அப்படியே நான் முட்டி போட்டுன்னு போயிட்டு நேரா ஒரு செவுரு இருந்துச்சு, அங்க உட்காந்து அப்படியே வீட்டு எல்லாம் பார்த்துட்டு வருது. அப்புறம் நைட்டு 7 மணிக்கு மேல எனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க எது செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. எல்லாரும் சாப்பிட்டு பசங்கள்லாம் அங்க அப்படியே வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படியே என்ன என் தங்கச்சி சொல்லிச்சு, நீ இங்கேயே வந்து படுத்துக்கிறியா ஜெயா, ரூம் இல்லையா. நான் சொன்னேன், ஏன்னா அந்த ஹால்லயே ரெஸ்ட் ரூம் ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு ஈஸியாவே நான் நகர்ந்து போயிடலாம் இல்லையா. வேணாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், எதனான்னா நான் எழுப்புறேன், இப்படியே எழுந்து இப்படியே போறதுக்கு ஈஸியா இருக்கேன் ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி. சரி எதுவா இருந்தாலும் சொன்னேன். அப்புறமா நான் படுத்துட்டேன். படுத்துட்ட பிறகு எனக்கு புது இடம்,
அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் போன் எல்லாம் பார்த்துட்டு அப்போ அழறதுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்னோட அம்மா சொன்னது ஞாபகம் இருந்துச்சு. என்னைக்குமே ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அழலாம் கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஞாபகம் வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு யோசிச்சேன். ஒரு படத்துல கூட அவங்க அப்பா கடைசி பொண்ணை கூட்டிட்டு 3 அக்காங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. கூட பிறந்த தம்பி சரியில்லை, அவன் எங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டான்னு தெரியும். அதுலயும் அவங்க அம்மா இல்ல, அந்த பொண்ணு நடக்குது, கடைசி பொண்ணு, நம்ம இந்த வீட்டுல நம்ம தான் பெரிய பொண்ணு, நம்மளால நடக்க முடியல, நம்ம அம்மாவும் இல்லை. என்னுடைய தம்பி தானே, எதுவும் நாங்க பிரச்சனை கிடையாது, அவங்க பாட்டுல அவங்க இருப்பாங்க, நாங்க இருந்துப்போம். இருந்தாலும் அந்த படத்தை அதை யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அன்னைக்கு நாள் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நல்லாவே இருங்க. அப்போ நகர்ந்து போறதுக்கெல்லாம் எப்படி ஜெயா இருக்குன்னா, கொஞ்சம் கதவு இடிக்குது, காலெல்லாம் கீறுது, இருந்தாலும் நான் போல, நான் இங்கே இருக்கிறேன்ட்டு அப்பவே முதல் நாளே சொல்லிட்டேன். நீ கஷ்டப்பட்டு இருக்க வேணாம் ஜெயா அப்படின்னா, இல்ல இல்ல நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. நான் வீட்டுல இருந்தப்போ இங்க சரியாவே சாப்பிட்டுட்டேன். அங்க போயிட்ட பிறகு எங்க அப்பா என்னோட தங்கச்சிக்கு தான் மறுநாள் போன் பண்ணாங்க. நம்ம எப்படிமா அதுக்கு அப்படின்னா, அது போதுப்பா, போயிட்டு கால் கீறலையா அப்படின்ட்டு கேட்டாங்க. இல்லைன்ட்டு சொல்லிடுச்சு என் தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாப்பிடுச்சாமா அப்படின்னு. நல்லா சாப்பிட்டு பண்ண ராஸ்கல், அங்க சாப்பிடுது, இங்க சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லப்பா நல்லா இருக்குது, சாப்பிடுது, இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டது, பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படின்ட்டு சொல்லுவேன். இப்படி ஏங்க நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் ஊருக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், நம்ம வீட்டுக்கு போறேன்ட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் ஆட்டோ பிடிச்சி என்னை கூட்டிட்டு போறதுக்கு என் தங்கச்சி ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வந்து இங்க விட்டுடுச்சு. அப்போ எங்க அப்பா கேட்டாங்க, ஏம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கார் வராங்கப்பா, அதனால நான் வந்துட்டேன், இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார் போன பிறகு மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இது போல அவங்க வரும்போதெல்லாம் நான் எங்க வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறது, இது போல இருக்கு. அவங்களுக்கே திட்டினாங்க என் தங்கச்சிய. எதுக்கு ஜெயாவை ஆவன்னா எடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அங்க விட்டுட்டு வந்துடுற, அப்புறம் மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர, இங்கேதான் இருக்கட்டும் அந்த பொண்ணு, எதுக்கு இங்கத்திக்கும் அங்கத்திக்கும் அழிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு. நீ நான் 2வது டைம் ஊருக்கு வரேன்னு சொல்லும் போது ஜெயா பையில துணியெல்லாம் வச்சு சுத்திட்டு எடுத்துட்டு போய் அந்த கருவாண்ட உட்காந்துச்சுன்னு சொன்ன பத்தி அப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆமா, நான் அப்படிதான் பண்ணேன். என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் வராங்கன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். அங்க போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னா அந்த கதவு பக்கத்துல ஆட்டோ வர வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னா அது ஹாஸ்பிட்டல்லாம் போகுமே, அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. அதுவும் நம்ம பொண்ணுதான், இப்போ நம்ம பசங்களுக்கு எப்படி எல்லாம் வாங்கி தரணும், அது போல அது இவ்வளோ பெரிய வீட்டுல அது படுக்கிறதுக்கு இடம் இல்லையா, இல்ல அதுக்குன்னு சமைக்கிறதுக்கு தனியா சமைக்க போறதா, நம்ம சாப்பிட்றது தானே அதுக்கும் கொடுக்க போறோம். யோசிச்சு பாரு, என்னோட அம்மா இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி எல்லாம் இருந்துச்சு. அந்த பொண்ணு கால் நடக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த அம்மா அதை வீட்டுல விட்டுட்டு உங்க அப்பா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கணும், நம்ம குழந்தைங்கள ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கினுலாம் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு விட்டுட்டுக்கிடும். அந்த நன்றியெல்லாம் இருக்க வேணாம். ஆனா ஜெயாவை இனிமேல்ட்டெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உங்க வீட்டுல விடாத, இங்கே இருக்கட்டும். இல்ல எனக்கு இங்க செட் ஆகல, நான் போறேன்னு அது என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கேன், அது வரைக்கும் ஜெயா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு என்னோட தங்கச்சி வீட்டுக்காரி சொல்லிட்டாங்க. நான் இங்க இருந்து போயிட்டாலும் என் தம்பி பசங்களை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். பாவம் பசங்க, நான் அங்க இருந்தேன்னா என் கூடவே இருப்பாங்க, அவங்க சந்தையில இருந்து வர வரைக்கும் நான் தான் பார்த்துக்கணும், அதுங்க என்னெல்லாம் நமக்குலாம் எல்லாம் பண்ணுச்சோ அதெல்லாம் திருப்பி 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 சொல்லிட்டே இருப்பேன். அப்ப என்னுடைய தங்கச்சி பொண்ணு சொன்ன, ஜெயா போய் மாமா பசங்க நினைப்பாகுது அப்படின்னு, கூடவே இருந்துச்சு நல்லா அப்படிதான்ட்டு என்னுடைய தங்கச்சி சொல்லுது.
ஆனா நான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்ட பிறகு அதன் பிறகு என்னுடைய தம்பி பசங்க அவ்வளவா எங்க வீட்டுக்கு வர கிடையாது. என்னுடைய தம்பி ஒய்ஃபும் அவங்க கூடவே பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மன ஆறுதல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்ல என்னுடைய தம்பி ஒய்ஃப், அதாவது என்னுடைய சித்தப்பா மருமகள் ஜாயின் பண்ணி விட்டாங்க. எங்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். எங்க அம்மா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட நல்ல க்ளோஸ் இருந்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இது போல ஒரு ஒர்க் இருக்கு, நிச்சயமா உங்களால முடியும் அக்கா, உங்களுக்குன்னு ஒரு இன்கம் எத்தனை நாளைக்கு பென்ஷன்ல வாழுவீங்க, இதுவும் இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கல, அப்பா இன்னைக்கு இவ்வளோ உங்களை இவ்வளோ பேசுறாரு, அப்போ சண்டை போட்டதெல்லாம் அதுக்கு தெரியும். அவரு காசை நம்பி இருக்காம உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வேணும், நிச்சயமா இந்த ஒர்க்கு உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. சின்ன அமௌண்ட் தான் கட்டணும், டெய்லி வீடியோ பார்த்தா போதுங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அப்போ என்னுடைய பென்ஷன் அமௌண்ட் நான் என்னுடைய சித்தப்பா மகள் சொன்னது, நீ எதுக்காக என்ன சேர்த்து விட்டு அது போலலாம் நான் எதுவுமே கேட்கல. அவங்க சொன்னா எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளால முடியும், நம்ம தன்னால தானே பார்க்க தரோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பென்ஷன் அமௌண்ட்டு யாருக்குமே தெரியாது, ஜிபேல இருந்து எங்க சித்தப்பா மருமகள் காமிக்கலாம். மறுநாளே எனக்கு ஐடியா இல்லாம ஓகே ஆயிடுச்சு. நான் வீட்டை யாருக்கும் சொல்லி நான் 30 மணிக்கு எழுப்புங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு படுத்துட்டேன். இந்த இதே ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதே ஒர்க்கை வந்து என்னுடைய தங்கச்சி வீட்லயும் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒரு அந்த கம்பெனி இதை பத்தி நான் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சந்தேகம்னு இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு சிலது ஃபில் பண்றதுக்கெல்லாம் தெரியல. எங்க சித்தப்பா மருமகளுக்கும் அது சரியா தெரியல. அதனால நான் யூடியூப்ல பார்த்து இந்த யூடியூப் சேனல் அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட சந்தேகம் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சிறுபான்மையினர்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த தம்பிங்க வந்து என்னுடைய நம்பர் சேவ் பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நான் பழைய டிராயிங் வரைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு, இப்போ அக்கா இதெல்லாம் நீங்களா அவங்களும் வரைஞ்சது ஏன் நான் தான் வரைஞ்சது, ஆனால் இது எல்லாமே எங்கள் அம்மா இருக்கும்போது வரைஞ்சதுதான், ஆனால் இது எல்லாமே லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த அப்படியே நான் படமா எடுத்துட்டேன் உட்காந்து. அக்கா இந்த டிராயிங்லாம் நீங்க யூடியூப்ல போடலாம், யூடியூப்ல எனக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் தெரியாது. அக்கா உங்க சேனலுங்கன்னா ஒரு பேர் வைங்க, பேர் வச்சுட்டு நீங்க இந்த டிராயிங் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க, நான் எப்படி வீடியோ போடணும்னு சொல்லி தரேன்ட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் வந்து சேனலுக்கு மட்டும் பேரு நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு, எனக்கு பேரு எப்படி வைக்கிறது தெரியல. அப்புறம் யோசித்தேன், என்னுடைய அம்மாக்கு நான் தான் உலகம், அதனால அம்பிகா ஜெயா வேர்ல்டு இதையே நம்ம சேனலா போட்டுடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அம்பிகா ஜெயா டிராயிங் வேர்ல்டுன்னு போட்டுருந்தேன். அது என்னவோ ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மாக்கு ஜெயா தான் உலகம், அதனால அம்பிகா ஜெயா வேர்ல்டு அப்படின்னு சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன். அந்த தம்பிங்க தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் அதே போலதான் அவங்க அனுப்புற அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வச்சு அப்படி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டேட்டஸ்ல சினிமா சாங் ஷேர் பண்ணி போட்ட மாதிரியே யூடியூப்க்கும் போட்டுட்டேன். அப்புறம் அதெல்லாம் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், இப்படி எல்லாம் இருக்கும், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி இந்த வீடியோஸ் போடுறதுன்னு தெரியல, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்படி, அப்போ நீங்க எனக்கு சொன்னீங்கல்லக்கா இந்த டிராயிங் இந்த டைம்ல இப்படி வரைஞ்சேன், இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரியை நீங்க அப்படியே உங்க குரல்ல சொல்லுங்க, இது என்ன, எதனால இந்த விஷயம் இப்படி வரைஞ்சிருக்கீங்க, இந்த டிராயிங்ல என்ன இருக்கு, எனக்கு சொன்னது நீங்க அப்படியே வாய்ஸா கொடுங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு வந்து
எந்த ஆப்ல போயிட்டு அதை ரெடி பண்ணணும் அப்படின்லாம் தெரியாது. அந்த டிராயிங்கை வச்சுட்டு அப்படியே நானே பொருள் பேசிட்டு அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அந்த டிராயிங் எல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கு அப்ப அதுல தம்ப்நெயிலும் சரியா எனக்கு வைக்க தெரியாது. இப்பவும் எனக்கு சரியாலாம் வைக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே போட்டுட்டு தான் இருக்கிறேன் வீடியோஸ். என்னுடைய டிராயிங் எல்லாம் என்னுடைய சேனல்ல வந்து அதிகமா நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் நான் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டு டிராயிங் வரைகிறதெல்லாம். என்னுடைய டிராயிங் எல்லாம் என்னுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போயிட்டு பாருங்க. நான் ஆன்லைன் ஜாப்ல எல்லாம் கண்டினியூ பண்ணனா, அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி வீட்டுல இருந்து நான் போனேனா இல்லையான்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.